ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 277 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்தோம் ஓப்பனில். ஆனால் ஓப்பனில் கொடுத்தது வந்து செட் ஆகலை இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் ஜாயினில் வந்து 2 பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். 2 பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து பாஸ் ஆகிருக்கு. எப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் கொடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் இது மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இது ஜாயினில் கொடுத்தது இப்போ சொல்கிறீங்க, வந்ததுக்கப்புறம் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இது பேட்டர்ன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னைக்கு வேணால் வரலாம் இதே பேட்டர்னு. திரும்ப இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வரட்டாலும் என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க எப்படின்னு. நம்ம இன்றைக்கி கொடுத்த பேட்டர்ன் எப்படின்னா இந்த பேட்டர்ன் தான் கொடுத்தேன். இந்த ஜாயின்ல என்னென்னா நல்லா இருந்தது. கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ரொம்பவே எதிர்பார்த்தேன் இன்றைக்கி. என்னென்னா இங்கே 00ன்னு அடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 62 ஏபியில் பார்த்தீங்கன்னா 00 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 62 சொல்லி அடிச்சுட்டான். இப்போ இதே சேம் பேட்டர்ன் பிசியில் பாருங்கள். பிசியில் பார்த்தீங்கன்னா 62 சொல்லி அடிச்சுட்டான். என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 00 அடிச்சுட்டு அடுத்த நாள் 62. இங்கே என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து 62ன்னு அடிச்சுட்டு என்னன்னா ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 00 நம்ம அடுத்த நாளே வந்து நான் 00 ட்ரை பண்ணேன். அவன் என்னன்னா ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 00ன்னு அடிச்சுட்டான். ஓகேவா? இந்த பேட்டர்ன் படியே பாருங்கள். 00 அடிச்சுட்டு அடுத்த நாள் 62. இங்கே என்ன பண்ணேன்னா 62ன்னு அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 00 அடித்தான். இதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே 97 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 82. இந்த 82 ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்போது மேலே இருக்கிற 97 அந்த 97 வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து 97 இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து ஒரு 69 வரதுனால நம்ம 697 சொல்லி இன்றைக்கி ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி பிசி வந்து 97 கொஞ்சம் நல்லா இருக்குது சொல்லியிருந்தேன். ஓகே இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு வந்து மட்டும் தான் பாஸ் ஆச்சு. பிசி பாஸ் ஆகலை. 77 சொல்லி அடிச்சிருக்கான். இந்த 77 வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கல. ஓகே அடிச்சிட்டான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 28 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 32. இந்த 32க்கு அவன் என்னென்னா 32 திருப்பி இங்கே 23 சொல்லி அடிச்சிருப்பான். 32 அதை ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 23 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அதே மாதிரி பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 32க்கு இங்கே 82ன்னு அடிச்சிருக்கான். 3க்கு பவர் 8 அதுங்க 32 இங்கே 82. அப்போது இந்த 82 திருப்பி இங்கே 28 அடிப்பான். ஏசி 28 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 28க்கு பார்த்தீங்கன்னா அவன் 27 சொல்லி நீங்கள் அடிச்சிட்டான். இன்றைக்கி 28ன்னு வந்திருந்தா இன்றைக்கி பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபியில் 27 பார்த்தீங்கன்னா நான் வந்து போன மாதம் 28ஆம் தேதி நினைக்கிறேன் ஜாயினில் வந்து கொடுத்துருந்தேன். நல்ல பேட்டர்ன் அது. என்னென்னா ஏபியில் பாருங்கள். ஏபியில் வந்து 83 ஏபி 83 ஏபி வந்து 94 அடுத்து ஏபி மட்டும் பாருங்கள் 16. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை. ஏபி பார்த்தீங்கன்னா 83 அடுத்து ஏபி பார்த்தீங்கன்னா 94 அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 16. இது எல்லாமே பாருங்கள் 8க்கு பவர் வந்து 3 அடுத்து 9க்கு பவர் வந்து 4 அடுத்து 1க்கு பவர் வந்து 7. ஓகேவா? அடுத்து அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2க்கு பவர் வந்து 7 அடுத்து 0க்கு பவர் 5. இது 2 நம்பர் வந்து கண்டிப்பாக அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதம் எண்டுக்குள்ளே அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அடிச்சிருக்கான். நான் போன மாதம் எதிர்பார்த்த நம்பர் இது. 27 பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளோ டைம் சொல்லியிருப்பான் ஓப்பன்லேயும் சரி 271 சொல்லி ஒரு நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தான் வந்து அடிச்சிருக்கான் 27. நான் வந்து இது ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் ஜாயினில். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. இன்றைக்கி வந்து ஏ போர்டு 2ன்னு வரும்போது எனக்கு மைண்டில் வரல. நிஜமாக மைண்டில் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த 27 கொடுத்துருப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டு 2ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கே இந்த பேட்டர்ன் படி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான் 8 8 2 அப்போது 8 8 2 தான் ஏ போர்டு 2 தான் தெரியும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ஏசி 28ன்னு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி. ஏன்னா அந்த பேட்டர்ன் படி எனக்கு மைண்டில் வரலை. அப்படி வந்திருந்தால் நம்ம வந்து 278ன்னு தான் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக. ஆனால் 77 போயிருப்புனா தெரியாது. ஆனால் 78 கொடுத்துருக்கலாம். ஏபி 27 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி. மைண்டில் வரல. இது அதுக்காக தான் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வந்து நம்ம சொல்ல மறந்துட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டாலோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். இதுவும் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இதுவும் இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் 4 வந்து அடிக்கவே இல்லை. ஒரு
50 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 4 அடிக்கல. எங்கே வந்து நம்ம கேம முடிச்சானோ அங்கேயே ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் சீபோர்டு 4 பெண்டிங் நிறுத்தினா திரும்ப அங்கேயே சீபோர்டு 4 வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சீபோர்டு வந்து 4 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே சீபோர்டு மட்டும் பாருங்கள் 0, 1, 2, 3 இன்றைக்கி எல்லாருமே 4 எதிர்பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வரல. ஒருவேளை அந்த 4 வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சீபோர்டு 4 வந்தால் 3 நம்பர் என்ன வரும் மட்டும் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் நல்லா இருக்குது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 64, பிசி 64, ஏபி 64, ஒரு ஏசி வந்து 64 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசி சொல்லிட்டு கரெக்டாக முடிப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி வந்து 64 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 64 வந்தால் நமக்கு வந்து பிசி பாருங்கள் இதுலேயே 3, 6, 9 ஒரு பேட்டர்ன் தெரியும் நிறைய பேருக்கு. என்னென்னா ஏசி வந்து 34, ஏபி வந்து 64, அப்போது ஒரு பிசி வந்து 94 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 94 வர பட்சத்தில் ஒரே சிங்கிள் நம்பர் தான் 694 சொல்லி ஒரே நம்பர் ட்ரை பண்ணலாம். என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் சொன்ன மாதிரி தான். இங்கே ஏபி வந்து 77, அந்த 77க்கு ஃபுல் பவர் வந்து 22, ஏபிக்கு ஏபி வந்து ஃபுல் பவர். இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 17, அந்த 17க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 62. இங்கே பிசிக்கு பிசி வந்து ஃபுல் பவர் அடிச்சிருந்தான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். பிசிக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 82, இந்த 82க்கு ஃபுல் பவர் வந்து 37 வரணும். அவன் 37 திருப்பி ஒரு 73 சொல்லி அடிச்சிட்டான். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 14, அந்த 14க்கு ஒரு ஃபுல் பவர் வந்து 69. கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணுவான்னு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலை. அந்த 69 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து நாளைக்கு ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 694, ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 694 வருது நாளைக்கு. அதை ட்ரை பண்ணுங்கள். வரலாம், மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு பேட்டர்ன் அதில் ஒரு பேட்டர்ன் போடுறோம். அதனால் வந்து எந்த பேட்டர்ன் வந்து பெஸ்ட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வின்னிங் வந்துட்டால் பெஸ்ட்டு தான். ஓப்பனில் வந்தாலும் சரி, ஜாயினில் வந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம். ஆனால் ஜாயினில் வந்துட்டு நீங்கள் அதை போட முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். சில நண்பருக்கு ஜாயின் பண்ண எப்படின்னு தெரியல. ஜாயின் பண்ண தெரியாதவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை டெலிகிராம் நம்பரோ வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எப்படி ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு அப்படின்லாம் எப்படி வீடியோ போடலாம் நான் சொல்கிறேன். ஓகே, அது மூலயமா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர் தான் 694. இதை ட்ரை பண்ணுங்கள் ஜி. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.